திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அண்ணல் அருளும் சிவாகமம் எண்ணில் 28 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்ற பொருள் ஏத்துவன் நானே. சிற்றம்பலம். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். திருமூலர் அருளிய திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான பாடல் இது. சிவாகமங்களில் தோற்றம் மற்றும் அதன் பெருமையை பற்றி இந்த பாடல் விளக்குகிறது. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் என்று கூறுகிறார். பெரியோனுக்கும் பெரியோனாகிய அந்த இறைவனின், அதாவது சிவபெருமானின் திருவருளால் நமக்கு கிடைத்தவை இந்த சிவாகமங்கள். இவை வெறும் நூல்கள் மட்டுமல்ல, இறைவனே தன் திருவாய் மலர்ந்து அருளிய ஞான பொக்கிஷங்கள். எண்ணில் 28 கோடி 100,000. ஆகமங்களின் எண்ணிக்கை மிக விரிவானது. பொதுவாக நாம் 28 ஆகமங்கள் என்று கூறுகிறோம் அல்லவா, காமிகம் முதல் வாதுளம் வரை. ஆனால் இந்த பாடலில் திருமூலர் 28 கோடி 100,000 என்று குறிப்பிடுகிறாரே. இதன் பொருள், மூல ஆகமங்கள் 28 இருந்தாலும் அவற்றின் கிளை நூல்களும், அதாவது உப ஆகமங்கள் என்று இருக்கிறதே, அதுதான் கிளைகள். விரிவுகளும் கோடிக்கணக்கில் விருந்து கிடக்கின்றன என்பதாகும். விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான ஈசன் அந்த ஆகமங்களின் மேன்மையை, அதாவது விழுப்பம் என்று கூறுகிறாரே, அதுதான் மேன்மை, சிறப்பு, உலகிற்கு எடுத்துரைத்தார். ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அறம் பொருள் இன்பம் வீடு பேர் ஆகியவற்றை அடையும் வழியை இதில் விளக்கியுள்ளார். எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே. அத்தகைய பெருமை வாய்ந்த ஆகமங்களின் உட்பொருளை நான் நன்கு சிந்தித்து, அதாவது எண்ணி, அதில் சொல்லப்பட்டுள்ள உண்மைகளை உணர்ந்து இறைவனை போற்றி துதிக்கின்றேன் என்கிறார் திருமூலர். ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கதையை பார்க்கலாம். சிவபெருமான் கைலாயத்தில் விற்றிருந்த போது உமையவள் சிவபெருமானிடம், இறைவா, இந்த உலகில் உள்ள ஆன்மாக்கள் அறியாமையில் மூழ்கி துன்பப்படுகின்றன அல்லவா, அவை தலைகளில், அதாவது பாசம் என்று கூறுகிறோமே, அதுதான் தலை, தலைகளில் இருந்து விடுபட்டு உங்களை வந்து அடைய ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார். அப்போது சிவபெருமான் காமிகம் முதல் வாதுளம் வரை 28 ஆகமங்களை அருளி செய்தார். அந்த ஆகமங்கள் சிவபெருமானின் 5 முகங்களிலிருந்தும் தோன்றியதாக கூறப்படுகிறது. 5 முகங்கள் யாவை? சத்யோஜாத்தம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். இந்த 28 ஆகமங்களும் முறையே நந்தி தேவருக்கும் பிற தேவர்களுக்கும் உபதேசிக்கப்பட்டன. திருமூலர் தான் பெற்ற இந்த மாபெரும் ஆகம ஞானத்தை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தமிழில் திருமந்திரம் எனும் பெயரில் வடித்தார். ஆகமங்கள் என்பவை வெறும் சடங்குகளை சொல்லும் முறைகள் மட்டுமல்ல, அவை இறைவனை அடையும் அறிவியல் பூர்வமான வழிகளாகும். எண்ணற்ற கோடி என்று திருமூலர் சொல்வதன் மூலம் அறிவு கெட்டாத பெரும் ஞானக்கடலாக இவை திகழ்கின்றன என்பதையும், அவற்றை முறையாக கற்றால் மட்டுமே இறைவனின் விழுப்பத்தை, அதாவது சிறப்பை உணர முடியும் என்பதையும் இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.